ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இன்றைக்கி வந்து கிரியேட்டிவ் சேனலில் ஒரு ஒயர் பேக் போட்டிருக்கேன். ஒரே கலரு பீட்ஸ் வச்சு தான். எப்படி ஒயர் வெட்டணும், எத்தனை அடி வெட்டணும், எப்படி பேஸ் போடணும், எத்தனை பேஸ் போடணுன்றது நான் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இருபத்தி 4 ஒயரு 8 அடியில் வெட்டிக்கணும். 24 ஒயரு 8 அடி. பேஸ் வந்து 11 போடணும். 2 நாட்டு வரணும். இங்கே பாருங்கள், 2 நாட்டு வரும். அதனால 11 போடணும். ரொம்ப நல்லா வந்துருக்குது. இது வந்து கலரு காம்பினேஷனு ஒயிட்டு பிளாக்கு, இந்த மாதிரி தான் நான் போட்டிருக்கேன். நல்லா இருக்குது, கூட நல்லா வந்துருக்குது. நான் பேஸ் போடும்போது வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க இது பாருங்கள். நான் அளவெல்லாம் சொல்லிட்டேன். இதே அளவு தான், நான் சொன்ன அளவே வச்சு போடுங்க. நான் வந்து ஃபுல்லன் போட்டு 18 மணி வந்திருக்கும் ஒரு லைனில். இப்படி என்னாலும் 18 தான் வரும், இப்படி என்னாலும் 18 தான் வரும். 18 மணி வச்சு கீழே ரெண்டு சுற்று பேஸ் போட்டு முடிச்சுட்டு 2 லைன் வந்து நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 2 நாட்டு, 2 ஒயர் எடுத்து ஒரு நாட்டு போட்டு ஃபுல்லாக போட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம இப்படி போகிற சோத்து கையில் போகிற ஒயர் மட்டும்தான் நம்ம எடுத்து பீட்ஸுக்கு போகணும். இப்படி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வர ஒயரில் வந்து பீட்ஸுக்கு போகக்கூடாது. அது சாதா நாட்டு, இதுதான் சாதா நாட்டு. இப்படி போகிற ஒயரில் தான் நம்ம பீட்ஸுக்கு கோர்த்து வச்சுக்கணும். பீட்ஸு நம்ம 18 பீட்ஸ் ஒன்றா கோர்த்துக்கலாம். இல்லை 10 பீட்ஸ் அப்புறமா ஒரு 8 பீட்ஸ் வந்து கோர்த்தாலும் கோர்த்து நம்ம போடலாம். ஏன்னா இது மாதிரி நம்ம 10 பீட்ஸ் கோர்த்துட்டு அது ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பீட்ஸ் போட்டு கோர்த்துமா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன் நல்லாயிருக்கும்னா போட கொஞ்சம் வசதியாக இருக்கும், கூட போட வசதியாக இருக்கும். அந்த மாதிரி தான் நான் போட்டிருக்கேன். ரொம்ப நல்லா வந்துருக்குது. இந்த கூடை ஃபுல்லாக இங்கே பாருங்கள், மேலே வந்து ரெண்டு இது போட்டு விட்டு ஒரு ரன்னிங் ஒயர் வச்சு நான் ஃபுல்லாக சுற்று போட்டுன்னு வரேன். இது வந்து 3 சுற்று போட்டு 2 சுற்று மேலே நிற்கும். ஒரு சுற்று மடித்து உள்ளே சொருட்டுமா 2 சுற்று தான் மேலே தெரியும். அதனால இப்படி போட்டிருக்கேன். ரொம்ப நல்லா வந்திருக்குது கூட. நீங்களும் பாருங்கள். உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க. இந்த கலர் காம்பினேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்கள். ரொம்ப அழகாக வந்திருக்குது. பிளாக் அண்ட் ஒயிட்டு, எப்பயுமே பிளாக் அண்ட் ஒயிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த இதில் தான் நான் போட்டிருக்கேன். இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் அடுத்தடுத்து நான் வீடியோ போட உதவியாக இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் லைக் பண்ணாதே வீடியோ பார்க்குறீங்க. வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணி பாருங்கள். லைக் வரவே மாட்டேங்குது. வீடியோ மட்டும் நல்லா பார்க்குறீங்க, நல்லா இருக்குது, நல்ல சந்தோஷம். லைக் பண்ணுங்கள். வணக்கம்.